श्रीगुरुभ्यो नमः। वागर्थाविव संवृत्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। व्यतिषजति पदार्थान् आन्तरः कोऽपि हेतुः न खलु बहिरुपाधीन् प्रीतयः संश्रयन्ते। विकसति हि पतङ्गस्य उदये पुण्डरीकं द्रवति च हिमरश्मौ उद्गते चन्द्रकान्तः। ஆமா, மாலதி மாதவம் அப்படி ஒரு சம்ஸ்கிருத நாடகம், அதுல இந்த ஸ்லோகம் வருது. மனுஷனுடைய ஆந்தரத்தில் இருக்கிறதுக்கான ஒரு உந்த பிரேரணை. ஆமா, அதை பற்றி தான் சொல்றார். மானசிகமான விஷயமா இருக்கிறதுனால நமக்கு எல்லாருக்கும் அது தேவை. மனசை வச்சுதான் நாம எல்லா காரியத்துக்கும் ஆரம்பம் மனசு. ஆமா, எண்ணம் வந்துதான் அந்த எண்ணத்தை ஒவ்வொன்றையும் பரீட்சை பண்ணி அதுல மாற்றிக்கவோ அல்லது வெளியில வரவோ, துக்கத்துல மாற்றிக்கவோ சுகத்துக்கு வெளியில வரவோ சேரும். அது நமக்கே புரியறதில்லை. அப்போ ஒண்ணு மனசு விட்சேபத்தோட கஷ்டப்படுறது, அல்லது கோலாகலத்தினால அது துவண்டு போறது. அதை ரெண்டையும் சரி பண்ணா எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் வரும். அதை தவிர வேற ஒண்ணு சந்தோஷமா வைக்கிறதுக்கு ஒன்னே காணும். ஏன் தெரியுமா? எல்லா சந்தோஷமும் அல்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நிரந்தர சந்தோஷமா நமக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிண்டா அல்ப சந்தோஷம், குழந்தை பெற்றது அல்ப சந்தோஷம், வயசாச்சு அல்ப சந்தோஷம். எல்லாம் அல்ப சந்தோஷத்துல போறதே தவிர நைரந்தரியமான ஒரு சந்துஷ்டிய நம்ம மனசுக்கு கிடைக்கிறதே இல்லை. அந்த அல்ப சந்தோஷமும் இந்த மனசு இருக்க அந்த சந்தோஷத்தை கண்டினியூ பண்றதுக்கு முயற்சி பண்ணாமல் இதை விட சந்தோஷம் இருக்கா தேடின்னு சிந்தனையை மாற்றி 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 பண்றதுனால அது கொந்தளிக்கிறது. ஆமா, இப்ப கொந்தளிப்புக்கு தான் பயன்படுறதே தவிர அமைதிக்கு பயன்படலை. அதனால தர்மசாஸ்திரங்கள்லேயும் வேதங்கள்லேயும் சுபாடிதங்கள்லேயும் முதியோர் மொழிகள்லேயும் இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கா. அதுல ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. அதைத்தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நிறைய சந்துஷ்டியோட இருக்கிறவனே காணவே முடியல, எல்லாம் அல்ப சந்தோஷி. ஆமா, இந்த ஸ்லோகம் சொல்றது व्यतिषजति पदार्थान् आन्तरः कोऽपि हेतुः न खलु बहिरुपाधीन् प्रीतयः संश्रयन्ते। विकसति हि पतङ्गस्य उदये पुण्डरीकं द्रवति च हिमरश्मौ उद्गते चन्द्रकान्तः। ஆந்தரிகமான ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஏதோ ஒரு காரண விசேஷம்தான் பாக்கியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து ரெண்டையும் ஒட்ட வைக்கிறது. ஆமா, இணைக்கிறது. அதாவது பதார்த்தங்கள் இருக்க பொருள் ஒன்னோடொன்னு இணைக்க வைக்கிறது. அதுக்கு எது காரணம்? வெளியில ஒரு நிகழ்வு நடக்கிறதுடா, ரெண்டு பதார்த்தங்கள் ஒன்னொன்னு சங்கமிக்கிறது.
எப்படி வந்தது அப்படின்னா, உள்ளுக்குள்ள நம்ம அறியாமல் ஒரு காரண விசேஷம் இருக்கு, வாயால சொல்ல தெரியல. அதுதான் அதை கூட்டி இணைக்கிறது. வெஜிகடி கூட்டி இணைக்கிறது. பதார்த்தான், ரெண்டு பதார்த்தம், ரெண்டு பொருள்களை ஆந்தர கோபிகேதுவும், அதனுடைய அந்தரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காரணம். ஏன் உள்ளுக்குள்ள ஒரு காரணம் சொன்னா தெரியுமோ? நகது பகிருபாதீன், வாக்கியத்தில் வெளிப்பட தெரியக்கூடியதான உபாதிகள் இருக்க, அத ஒன்றும் அதனுடைய ஸ்நேகத்துக்கோ இது ஒரு ஸ்நேகத்தில் ரெண்டு சேருண்டா, ரெண்டு பதார்த்தங்களும் பாக்கியமான காரண விசேஷங்கள் இருக்க, அதெல்லாம் ஆகிறதில்லை. வெளியில இருக்கிற ஒண்ணுமே அது காரணம் அல்ல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆந்தரமான ஒரு காரணம் இருக்கு. ஆமாம், அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். அதுக்கப்புறம் தான் நான் அதை விளக்கணும். பிரீதய சம்சயந்தே, வெளியில இருக்கிற சந்துஷ்டி எல்லாம் அது காரணமா இருக்காது. வெளியில ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கா, பேசுறவரு அவனுடைய மனசு கிளுகிழுப்புக்காக பேசுறான், அதனால எனக்கு அவர்கிட்ட ஸ்நேகம் வந்தது. இல்லை இல்லை, வெளியில அவன் பேசுறான், பேசுறதுனாலே என் மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு, அதனால எனக்கு சத்துருதை வந்தது அப்படின்னு வெளிப்படையான ஒரு காரண விசேஷமும் ஆந்தரமான அவ ரெண்டு பேருடைய சம்சர்க்கத்தில் வரக்கூடியதான ஒரு இணைப்புக்கு காரணம் இல்லை, உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காரணம். இந்த திருஷ்டாந்தம் சொல்றார் பாரு, ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார், ரெண்டு போரும் நமக்கு. பதங்கத்திய உதயே புண்டரீகம் விகசதிகி, சூரியனுடைய உதயத்துல தாமரப்பூ விடறதுதான். அது எப்படி? அது சூரியன் உதிக்கிறான், அவன் எங்கேயோ இருக்கிறான், தாமரப்பூ விடறது. அப்போ தாமரப்பூக்கும் சூரியனுக்கும் அதுவும் விகசனத்தை கொடுக்கிறது. லோகம் பூரா பார்த்து சந்தோஷப்படும்படியா ஒரு காரியத்தை பண்றது. அதுக்கு காரணம் வெளியில இருக்கிற காரணம் ஒன்றும் இல்லை, சூரியன் கிட்ட ஆந்தரமா இருக்கிற ஒரு காரணம் அது விகசனம் பண்றது. இதுல என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ? நீ விகசி அப்படின்னு சொல்றது தூண்டுதல் யாரும் வேண்டாம். அவன் உரிச்சா அந்த கிரணம் நாலா பக்கத்திலேயும் செதற போது அது இதுல பட்ட உடனே தானா விகசிக்கிறது. உடனே அதுகிட்ட ஸ்நேகம் வந்து கொடுத்து அதனால விகசிக்கிறோம் அப்படின்னு ஒன்றும் தனி குணங்கள் எல்லாம் வரல. இதுக்கு காரணத்தை ஒன்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதே மாதிரி சந்திரன் உதிக்கிறார். சந்திரகாந்த கல்லுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பண்றது? இந்த சந்திரகாந்த கல்லு அழியறது, ஜலப்பிராயமா வெளியில வருது, ஜலத்தை சிரவிக்க விடுறது. இப்ப பாரு, இந்த சூரியன் உதிச்ச உடனே மொட்டா இருக்கிற தாவரப்பூ விரியறது. அது நீ எதையும் காரணம் சொல்ல முடியாது. சந்திரன் உதிச்ச உடனே சந்திரகாந்த கல்லு ஜலத்தை சிரவிக்கிறது குளிர்ச்சியா. இது என்ன காரணம்னு தேடி பார்த்தா வெளியில ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் விட சூரியனோ சந்திரனோ எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தாமரை பூட்ட ரொம்ப ஸ்நேகம், அதனால நான் விடற வச்சேன். சொல்லலே இல்லை இல்லை. அதே மாதிரி சந்திரகாந்த கல்லு, அந்த கல்லை நான் தான் உருக வச்சேன் அப்படின்னு சொல்லலை. ஆமா இல்லை, அவளுடைய மைண்டில் எல்லாம் அதெல்லாம் இல்லை. பரஸ்பரம் திருஷ்டிகோச்சரம் ஆகிற போது அந்த பதார்த்தத்தில் அந்தர்கத
அந்தர்கதமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரண விசேஷம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அதுல பட்ட உடனே அதோட இணைஞ்ச உடனே சேர்த்து வைக்கிறது. அந்த இணைஞ்சதுடைய அடையாளம் தான் இந்த சந்திரகாந்த ஜலத்தை சிரவிக்கிறதும் அந்த பூ விடறதும். ஆமா, அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன தொடர்பும் இல்லை, ஆனா அது நடக்கிறது. அதனால ஆந்தர கோபிஹேது, உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு, பேரு தெரியல என்ன எது காரணம்னு. கோபி ஏதோ ஒண்ணு அப்படிதான் சொல்ல முடியறது. ஆமா, இந்த ரெண்டும் எப்ப வரும்? அந்த ரெண்டு பதார்த்தங்களும் சேர்ற போது அந்த ரெண்டு பதார்த்தங்கள்லையும் ஒரு விகாரம் வரல. ஒரு பதார்த்தத்தில் தான் விகாரம். ஆமா, நமக்கு எப்படி சொல்றார்? காரணம் தெரியாத ஒரு காரியம் வரது, அந்த காரியத்துக்கு வேற ஒன்றும் வெளியில இருக்கிற காரணம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே ஒரு காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஒண்ணு என்ன சொல்றார்? சூரியன் உதிச்ச உடனே அந்த கிரணத்தினுடைய சம்பர்க்கத்தினால தாமரைப்பூ விடறது. அதுக்கு வெளியில இருக்கிற காரியங்கள் எதுவும் தடசம் பண்ண முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கோ. வெளியில எல்லாம் அதை விகதம் பண்ணாத இருக்கிறது எந்த சக்தியும் வேலை செய்யாது. அதே சமயத்தில் வெளியில இருக்கிற காரணத்தினால விகதம் பண்ண முடியாது. ஆந்தரா, உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு இந்த கிரணத்தில் அந்தர்கதமா, அது என்னதுன்னு தெரியாது. அதுதான் இந்த அழகான ஒரு மாறுதல் உண்டு பண்ணி லோகத்துக்கு அத்தனை பேருக்கும் சந்தோஷம் தோன்ற மாதிரி பண்ணிச்சு. அதே மாதிரி சந்திரன் உதிக்கிறது, உதிச்ச உடனே சந்திரனுடைய கிரணம் பட்ட உடனே சந்திர கல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படியே திரவிக்கிறது. அப்படி ஜலத்தை என்கிற ஜலத்தை அது அதுல இருந்து சவிக்கிறது. அதுக்கு வெளியிலேருந்து ஒரு காரணமும் அதுக்கு இல்லை. சந்திர கிரணத்துக்குள்ள அந்தர்கதமான ஏதோ ஒரு காரணம் தான் அப்படி மாற்றுறது. நீ எப்படி தெரிஞ்சுக்கணும்? அது விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த காரியம் நடக்கும். இப்ப தாமரை பூவே நான் மொற்றோடதான் இருக்கேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் விடத்தான் செய்யும். சந்திரகாந்தத்தில் நான் அழிய மாட்டேன்னு சொன்னாலும் அழியத்தான் செய்யும். அவ கட்டுப்பாடுக்கெல்லாம் வராது. அப்படி ஒரு வைசித்திரம் லோகத்தில் இருக்கு. அது மனசோட சம்பந்தப்பட்டு வந்தது. எப்படி ரெண்டு பேர் பார்த்துக்கிற போது அந்த மனசு அவனை பார்த்த உடனே அவளை பார்த்த உடனே மனசு அப்படியே லயிச்சு அதுல போய் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதோ, வெளியில இருக்கிற இடையூறுகள் எல்லாம் அதை தடுக்க முடியலையோ அது போதே என்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பொன் ஒரு ஆணை பார்க்கிறார், திடீர்னு பார்க்கிற போது நிறைய பேர் அங்க இருந்தா கூட அந்த பார்த்த வேளையில என்ன நடக்கிறது? மைண்ட் இருக்க அது அவளுடைய முகத்தை பிரகாசமா பண்ணி, அவனுடைய முகத்தை பிரகாசமா பண்ணி ஒரு விகாரத்தை உண்டு பண்றது, மாறுபாட்டை. அந்த மாறுபாட்டுக்கு எதுக்கும் தரசமா இருக்கல, அது மனசுல இருக்கிற ஒரு விதமான காரணம். அது நமக்கு தெரியும், அனுராகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இங்க அனுராகம்னோ இன்னொன்னும் சொல்லக்கூட முடியாது. ஆமா, அனுராகம் தான் அதை பண்ணிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கேயோ இருக்கிற தாமரை பூக்கு இருந்து அனுராகம் பண்ணுவாங்க, எங்கேயோ இருக்கிற சந்திரகாந்த கல்லுக்கு சந்திரனுக்கு என்ன அனுராகம்? லோகம் நிறைய இருக்க. அதனால காரணம் சந்திரன் நினைச்சாலும் நினைக்கலேனாலும் இந்த மாறுபாடு நிகழ்ந்தே தீரும். சூரியன் நினைச்சாலும் நினைக்கலேனாலும் இந்த மாறுபாடு நிகழ்ந்தே தீரும். அப்படி ஒரு காரணம் எந்த காரணத்தாலையும் அழிக்க முடியாத, அது இடையூறு இல்லாத, அது தன்னுடைய வேலையை சேர மாதிரியே அப்படி அமைந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு காரணம் தான் வேணும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். என்ன செய்வா தெரியுமா? சைசவே அத்தியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயினாம் வார்த்தகே முனிபக்தினாம் யோகே நாந்தே தரித்யஜாம்.
அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. நீ பிறந்த உடனே உன்னுடைய ஜீவிதம் இப்படிதான் இருக்கணும்னு இந்த ஸ்லோகத்தை காளிதாசன் தன்னுடைய ரகுவம்சத்தில் சொன்னான். அந்த 3 ஸ்டேஜ் இருக்க அது கரெக்டா வந்துவிடும். சைசவத்தில் வித்யாபியாசம் பண்ணுவான், எல்லாராலையும் முடியும். ஏன்னா 2 இருக்கு. இவனுக்கும் வித்யாபியாசம் ஆனன்னு இருக்கு, அவனும் வித்யாபியாசம் அவனுக்கு பண்ணி வைக்கிறேன்னு இருக்கான். ஆமா, யௌவனத்தில் 2 பேரும் ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனால இகலோக சௌக்கியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறது 2 பேருக்கும் இருக்கு. கரெக்ட். வார்த்தக்கியம் இருக்கு. நமக்கு வார்த்தக்கியத்தில் இருக்கக்கூடியதான எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மனதை ஒருமைப்படுத்தி நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, காடு. ஆமா, முனிவர்த்தி நாம். ஆமா, முனிகள் எப்படி வாழ்ந்தாலோ அந்த மாதிரி முன்னுடைய வாழ்க்கையை ஏற்றிருந்தா ஏற்றுக்கிறதுக்கும் அந்த வாழ்க்கையை நன்னா நடத்துறதுக்கு இடமும் இருக்கு. கடைசியில் ஒண்ணு சொன்னாங்க, இது யோகேனாந்தே தனுத்யஜா, யோக சாஸ்திரத்தினால. ஆமா, அந்த யோக சாஸ்திரம் எல்லாம் மானசிகமான சாஸ்திரம் அது. ஆமா, அதனால நான் சரீரத்தை தியாகம் பண்றேன். ஆமா, நான் செத்து போயிட்டு உடம்பு போயிடுத்து, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆயுசு போயிடுத்து, இன்னும் இருக்க முடியல, அப்படி துக்கமா சொல்லலை. யோக சாஸ்திரத்தினால சரீரத்தை தியாகம் பண்ணது அப்படின்னா, சரீரம் எப்ப தியாகம் பண்ணணும், அது உபயோகம் இல்லைன்னா தான் தியாகம் பண்ணணும். உபயோகம் இருக்கு. இப்போ உபயோகம் இல்லாத எப்படி ஆகும்? அதிலே இருக்கிற ஜீவாத்மா இருக்க, அது அங்கேருந்து கலந்து போயிட்டா சரீரம் போய் அப்ப தியாகம் பண்றான். சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்கிறான். ஆமா, அந்த இணைக்கிறது எப்படி நடக்கிறது தான் இங்க மாதிரிங்கிறான். ஆமா, அவ வெளியில் இருக்கக்கூடிய இடையூறு ஒண்ணுமே அதை தடுத்து நிறுத்தாதுதான். சூரியனுடைய கிரணங்கள் பரவித்தான் இருக்கு. அந்த சரீரத்துக்குள்ளே இருக்க ஜீவாத்மா இருக்க அது முழிச்சுதான் இருக்கு. ஆமா, அது போகலை. ஆனா அந்த ஜீவாத்மாவை என்ன பண்றான்? பரமாத்மாவோட இணைக்கிறான். அந்த பரமாத்மாவோட இணைக்கணுங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கருவி இருக்கு. என்ன கருவி? யோக சாஸ்திரம். ஆமா, யோக சாஸ்திரத்தினால அதுல சொல்லி இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த யோக சாஸ்திர கருவியினால யோக சாஸ்திரம் சொன்ன நடைமுறையை வச்சிருந்து உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை பரமாத்மாவோட லயிக்க வைக்கிறதுக்கு ஒன்னால முடியும். ஆமா, அப்படி வைக்கலாம். அதுக்கு வெளியில இருக்கிற இடையூறு ஒன்றும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ சந்தர்கதா தோஷகுணா பவந்தி சொன்னேன் இல்லையா? அப்ப எங்கோ இருக்கிற தோஷம், எங்கோ இருக்கிற குணம், 2 பேருடைய சேர்க்கையில ஒன்றிலிருந்து இன்னொருல அது சங்கிரமிக்கிறதுங்கிறது கரெக்டு தானே? ஆமா, சம்சர்கதா தோஷ குணா பவந்தி சொன்னாங்க. சம்சர்க்கத்தினாலதான் தோஷ குணங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல போறதுன்னு சொன்னாங்க. அதுபோல இவன் என்ன செய்ய போறான்? அந்த சம்சர்க்கத்தை ஏற்படுத்திக்கிறான். ஆமா, சேர்க்கைய பரமாத்மாவோடு சேர்க்கைய இவன் ஏற்படுத்தலாம். அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போயிடும். ஆமா, அதனுடைய சுபாவத்துக்கு போயிடும். ஆமா, அதனால அன்னைக்கு அதுவும் நம்மால முடியக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் இருக்க, அது நாம நினைச்சா அந்த பரமாத்மாவோட ஒண்டிக்கலாம் அப்படின்னு இருக்கிறார். எப்படி? சந்தர்க்கத்தினால. எப்படி சந்தர்க்கம்? பரமாத்மா சிந்தனைகளை வரவழைத்து பரமாத்மா 6 தெரிஞ்சு அதுலேயே மைண்டு ஊழிண்டு இருந்து விட்டு அசந்தர்க்கம் வந்து விட்டு
அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவா மாறிவிடும். ஆமா, அப்படின்னு அதுக்கு பயன்படும்படியா இந்த ஸ்லோகத்துல அதையும் சுட்டி காட்டுறார். நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, நாம எல்லா இடத்துலையும் ஒருத்தனோட நிச்சயம் பழகி 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 இருந்தா அந்த சுபாவம் இவனுக்கு வருதுங்கிறது எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிரந்தரமா பரமாத்மாவோட சிந்தனையிலேயே பழக ஆரம்பிச்சு விட்டா அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய மனோநிலையை கொண்டு வந்து விட்டு விடும். அவனோட சேர்ந்ததுனால இந்த ஜீவாத்மா தான் பரமாத்ம சிந்தனையை பண்ணறது. ஆமா, அப்ப என்னாச்சு, இதுவரைக்கும் இங்கே இல்லாமோ இருந்த அந்த ஜீவாத்மா லௌகிக விவகாரத்துல எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிச்சிருந்து சுகபோகங்கள்ல, அதாவது என்ன சுகபங்கள், பாக்கியமான லோகத்தில் இருக்கக்கூடியதான உபயோகம் இல்லாத அந்த சுகபோகங்களுக்கு அதுல ஆழ்ந்து இருக்கிற போது அவன் அதாகவே ஆயிடுறான். ஆமா, நமக்கே தெரியல, விளையாட்டிலேயே குழந்தைகள் புத்திய ஈடுபடுத்தி விட்டா விளையாட்டு போட்டியாவே மாறுறான். ஆமா, நமக்கும் தெரியல, பரிச்சயம் ஒன்னோட ஜாஸ்தி வந்து விட்டு சொன்னா அந்த பரிச்சயம் அந்த சுபாவத்தையே அவனை மாற்றி விடும். ஆமா, அதனால என்ன சொல்றார் அவர், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் வேணும்னு ஏற்கனவே சொன்னதுனால ஐக்கியத்தை உண்டு பண்றதுக்கு என்ன வேணும், அது ஒரு சம்சர்க்கத்தை உண்டு பண்ணணும். ஆமா, நமக்கு ஏற்கனவே சம்சர்க்கம் உண்டு பண்ணினா நம்ம காரியம் நடக்கும் தெரியும். அதனால சம்சர்க்கம் உண்டு பண்றதுக்கு அவன் என்ன செய்வன், வேதத்திலேயும் சாஸ்திரத்திலேயும் முன்னோர்களும் விளக்க உரையில கொடுத்திருக்கக்கூடியதான பரமாத்ம ஸ்வரூப ஞானம் இருக்க, அதை அடிக்கடி அடிக்கடி மனசிலேயே நினைச்சு நினைச்சு அந்த குணகணங்களை எல்லாம் நினைச்சிருந்தே இருக்கும் போது இந்த ஜீவாத்மா இருக்க அது பரமாத்மாவோடு சுபாவத்திலேயே வந்து இருக்கிற போது அது கடைசியில பரமாத்மாவா மாறும். ஆமா, சம்சர்க்கத்தினால, இந்த சம்சர்க்கம் மாதிரி அந்த சம்சர்க்கத்தினால. அதனால நான் நடக்காத காரியம் நினைச்சுண்டு கடைசி காலத்தில் அப்படி நினைக்காத, லோகத்தில் எத்தனையோ விசித்திரம் இருக்கு, என்னென்ன மாதிரி விசித்திரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதாவது ஒன்னும் தெரியாமல் தானா ஒரு பதார்த்தத்தோடு சேர்ந்து பதார்த்தத்தில் ஒரு விகாரத்தை உண்டு பண்ணி அந்த உண்டு பண்றதுக்கு எதனாலேன்னு தெரியாமல் ஆனாலேயும் தடுக்க முடியாத ஒரு ஹேகு அது உண்டு பண்ணி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றதுனால நமக்கு அது தெரியும். இப்ப பாரு, ஸ்நேகம் வருதுடா ஒருத்தருக்கு, ரெண்டு புள்ளகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நித்தியம் அவ சந்திக்கிறான். சந்திச்ச உடனே அவனுடைய ஆத்மாவோட கலந்துகிறான், ஜீவாத்மாவோட. அது பரிச்சயம் ஆக ஆக தன்னை அறியாமல் அவனுக்கும் இவனுக்கும் ஒரு ஸ்நேகம் உற்பத்தி ஆகுது. ஆறு சொல்லி உற்பத்தி ஆச்சு, தானா உற்பத்தி ஆச்சு. ஆமா, அந்த ஸ்நேகம் உற்பத்தி ஆன உடனே அந்த ஸ்நேகம் என்ன பண்ணிட்டு அந்த ஸ்னிக்தனை அவனுடைய சொரூபத்தையே அவன் சொரூபமாவே கடைசியில மாற்றி விட்டு. ஆமா, ஏன் தெரியுமோ, அவன் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் ஏகாகிரதையோட இந்த மைண்டு அதுல நம்பிக்கையோட வேற ஒரு காரணமும் இல்லாமல் அதை தொடர்ந்து நடத்த 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 அந்த ஜீவாத்மாவுக்கு அவனுக்கு அந்த இன்னொரு ஜீவாத்மாவோட நெருக்கம் வருது. ரெண்டும் ஒன்னா தெரியறது. ஸ்நேகத்துல நானும் அவனும் ஒண்ணு. எனக்கு அவன்கிட்ட ரொம்ப ஸ்நேகமா, அவனுக்காக நான் சாவேன், அவனுக்காக எல்லாத்தையும் செய்வேன். இப்படி ஒரு மனோபாவம் அவனுக்கு சிருஷ்டிக்கணும்னா அவனோட இருக்கிற நெருக்கம் சம்சர்க்கம் அதுதான் சிருஷ்டிச்சு. அது வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு காரணத்தினாலையும் அதை அழிக்க முடியல, அது அப்படியே சிருஷ்டிச்சது என்கிறது நாம பார்த்திருப்போம். ஆமா, அதனால ரெண்டு குழந்தைகள் ஒன்னொன்னு சந்தர்ப்பத்தினால ஸ்நேகிதாளா மாறுறாங்கன்னா அந்த ஸ்நேகிதாளா மாறுறது ஆரோ சொல்லி அல்ல,
ஆந்தர கோபிஹேது. ஆமா, அவருடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு காரணம் விசேஷம், அதுதான் கேட்கறது. நகர் பகிருவாதியின் பிரீதையன் சந்தையந்தே, வெளியில் இருக்கிற எந்த காரணமும் அதை எதிர்பார்க்கவே இல்லை, அதால தடுக்க முடியல. ஆமா, அது தானா உள்ளுக்குள்ள கிரியேட் ஆச்சு. அப்படிதான் வந்தது. அப்படிதான் வந்ததுங்கிறது நமக்கு புரியறதுனால நாம என்ன செய்யணும்? இப்ப சொல்றா, சரீரம் நமக்கு தனியே இருக்கு, மனசு தனியே இருக்கு. சரீரத்தினுடைய வேலை வேற, மனசனுடைய வேலை வேற. மனசு எப்படி போகும்? எல்லா இடத்திலையும் போகும். பார்க்காததெல்லாம் அது நினைச்சு பார்த்து எல்லாத்தையும் பண்ணும். சரீரம் கிட்ட வந்தால் தான் செய்யும். ஆமா, இப்ப சரீரத்துக்கு நம்ம சௌகரியம் பண்ணோம்னா அந்த பொருள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். ஆமா, இல்லைன்னா அது வேலை செய்யாது. மனசு அப்படியே இல்ல, அது நினைச்சே பார்த்து எல்லாத்தையும் சேர்த்துக்கும். ஆமா, நினைப்பிலேயே ரெண்டு மனசுல ஒன்னா இருக்கும். நினைப்பிலேயே சந்தோஷம் துக்கம் எல்லாம் வரும். நினைப்பிலேயே ரெண்டினுடைய சம்பர்க்கத்தினால வரக்கூடியதான சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். சரீரத்துக்கு அது போராது. அப்ப நம்முடைய உடம்பு எப்படி இருக்கு? லௌகிகமான சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் இருக்கு. ஆமா, அதாவது அதெல்லாம் லௌகிகம், லோக சம்பந்தி. பாரலௌகிகமா இருக்கக்கூடிய ஒரு பவர், கௌரவம், ஒரு அதனால ஏற்படக்கூடியதான நிரந்தரமான ஒரு அமைதி, அதுக்கு மனசுதான் வரணும். ஆமா, அப்ப அந்த மனசு பொருளே இல்லாமலேயே எதை அடைஞ்சா நமக்கு அமைதி கிடைக்கும்ங்கிறத அந்த மனசு நினைப்பினாலேயே அடைய வேண்டியதை தானா அடையும். அதை இன்னொருத்தரால தடுக்கவே முடியாது. எப்படி சூரிய கிரணம் பட்ட உடனே எங்கேயோ இருக்கக்கூடியதான அந்த புண்டரீகம் தானா விகசிக்கிறது. சந்திர கிரணம் பட்ட உடனே சந்திரகாந்த கல் இருக்க, அது தானா அப்படியே அழிஞ்சு விளங்கு ஜலத்தை. இதெல்லாம் காரணம் இல்லாத காரியம் இல்லை. ஆனா பாக்கியமான காரணம் அதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆந்தரமான ஏதோ காரணம் தான் அதுக்கு வேலை சேர்த்து. அது இதமித்தம் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியுது வர காரணம் இருக்கு. இது இன்னொரு வேடிக்கை, அந்த காரணத்தை தடுக்கிறதுக்கு பாக்கியத்தில் எந்த விஷயமும் இல்லை. அதெல்லாம் இருந்தா கூட அதுக்கு தடுக்கக்கூடிய காரணங்கள் 1000 இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி இது உடனே அந்த விகாரத்தை, சௌகரியத்தை, அமைதியை, சந்தோஷத்தை தாரா கிரியேட் பண்ணி விடுறது. அது நம்ம புரியறதுக்காக லோகத்தை திருஷ்டாந்தமா எடுத்து சொல்றார். ஆமா, இந்த பூமியில இயற்கையை திருஷ்டாந்தமா எடுத்து சொல்றாருங்க. செயற்கை அல்ல, அது கூட பாருங்க. இயற்கையில் இருக்கிறது, சூரிய கிரணம் இயற்கையில் இருக்கிறது. அதே மாதிரி சந்திரனுடைய கிரணம் இயற்கையில் இருக்கிறது. இயற்கையில் இருக்கிற சூரியனுடைய கிரணமும் சந்திரனுடைய கிரணமும் பதார்த்தங்கள்ல ஒரு விதமான பிரியமான ஒரு மாறுதலை உண்டு பண்றதுக்கு வெளியில ஒரு காரணமும் இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு காரண விசேஷத்தினால வருது என்கிறத புரிஞ்சுவோம். அந்த மாதிரி நாம கடைசி காலத்துல என்ன வேணும்? என்னுடைய சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஜீவாத்மாவை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராகிற போது, சரீரம் உபயோகம் இல்லாத போற போது அதை தியாகம் பண்ணி பரமாத்மாவோட அதை சேர்த்து வைக்கிற வேலை இருக்க. அதுக்கும் ஆந்தர கோபிகேது, வெளியில் இருக்கிறதெல்லாம் தடங்களா வராது.
அதனால என்ன வேணும்? அதனுடைய சம்பந்தத்தை மானசிகமான வழியில பரமாத்ம சம்பந்தத்தை கொண்டுட்டா தானா அது நிகழும். அதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியாது. ஆந்தரக கோபிகேது, உள்ளுக்குள்ள ஏதோ காரணம் அப்படின்னு நமக்கு விளக்கிறார். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்து விட்டு அதை நாம புரிஞ்சிருந்து நம்முடைய கடைசி காலத்தை நல்ல வழியா அந்த சரீரத்துல ஒட்டி இருக்கிற அந்த ஜீவாத்மாவை என்னெல்லாமோ தேவையில்லாததும் தேவையற்றதும் சுகமும் துக்கமும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அனுபவித்து மனசு கொந்தளிப்பா இருந்து கடைசி காலத்துல அது அமைதி அடையணும்னு நினைக்கிற போது அந்த அமைதியை கொண்டு வரத்துக்கு நீ யோகத்தினால அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட லயிக்க விட்டா உன்னுடைய ஜீவிதம் சம்பூர்ணமா முடியும்னு சொல்றதுக்கு அதுக்கு இந்த லோகத்தில் இருக்கிற சூரிய சந்திராவுடைய நிறுத்தாந்தத்தினால பதார்த்த சம்பந்தத்துல என்ன மாறுதல் வந்ததோ அது வந்தே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. சூரியன் நினைக்காட்டா கூட வரும், சந்திரன் நினைக்காட்டா கூட வரும். அப்படி ஒரு வைசிஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றார். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.